ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலையில் டிஃபனுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்கிற மாதிரி சூப்பராக நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியான மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாஸ்தாவை செய்கிறதுக்கு முதல்ல 1/4 கப் அளவுக்கு பாஸ்தா அளந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பாஸ்தா எடுத்துக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேஃபில் பாஸ்தா கிடைக்குது. நான் இந்த ஷேஃப் எடுத்திருக்கேன். இதுலேயே உங்களுக்கு கோதுமையில் செஞ்ச பாஸ்தா, மைதாவில் செஞ்ச பாஸ்தான்னு நிறைய வெரைட்டி கிடைக்குது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ரைஸ் பாஸ்தா. நான் இந்த பிராண்ட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இது ரைஸ் பாஸ்தாங்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம மைதாவில் செஞ்ச பாஸ்தாவை விட. இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி பாத்திரத்தில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு பாஸ்தாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சேர்த்தோடனே அடியில் போய் ஒட்டிக்கும். அதனால் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கையில் கொஞ்சம் எடுத்து தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும் பாஸ்தா. இப்போ இதை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டியில் எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடையில் போட்டுருங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடியட்டும். இப்போ ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நார்மலான பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டுறலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு ஸ்டவ்வில் இன்னொரு வாணலி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சது. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்பலாம் கலர் மாதிரி வதங்க தேவையில்லை இதுக்கு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்தாக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ காய் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பாதி குடமிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் குடமிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம குடமிளகா சாப்பிடும்போது லைட்டாக கடிப்படும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது குழையிற அளவுக்கு. இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை கிளறி கொடுத்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே பாஸ்தாவில் நல்லா கோட்டாகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இதில் நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க காய்கறிகளில் ஏதாவது ஒன்று தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். எல்லாத்தையும் சேர்த்து செய்யணுங்கிறது இல்லை. இப்போ இதை நல்லா 4 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்தாச்சு. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையை மேலே தூவிக்கோங்க. வெங்காயத்தாள் இருந்ததுன்னா வெங்காயத்தாளை கூட நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி தூவலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாஸ்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.